Hello again. Thank you for the support. என்னோட வாய்ஸ் ப்ளீஸ் பேர் பண்ணிக்கோங்க. இன்னும் எனக்கு கோல்டு இருக்குது. ஐ ஹோப் ஃப்யூச்சரில் பெட்டர் வீடியோஸ் நான் ஷூட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங், நான் இது வரைக்கும் ஃபியூ வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அதிலலாம் எனக்கு லேண்ட்ஸ்கேப் மோடில் பண்ணணுன்றதே எனக்கு தோணலை. நான் போர்ட்ரேட் மோட்லவே வீடியோஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நேற்று தான் எனக்கு புரிஞ்சுது, அந்த சாரீ வீடியோஸ் போடும்போது தான் ஓகே இந்த வீடியோ லேண்ட்ஸ்கேப்பில் பண்ணணும். வீடியோஸ் பண்ணும்போது ஷார்ட்ஸ் மாதிரி எடுக்கக்கூடாது அப்படின்றது எனக்கு நேற்று தான் புரிஞ்சுது. லாஸ்ட் வீடியோவில் தான் புரிஞ்சுது. ஸோ இன்றைக்கி நான் ப்ராப்பராக வீடியோ பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன பிளான்ட் பற்றி காமிக்க போகிறேன்னா, இது ஒன் ஆஃப் த மணி பிளான்ட் வெரைட்டிஸ். இதோட எக்ஸாக்ட் நேம் எனக்கு ஆக்சுவலி தெரியும், பட் இப்போ ஞாபகமே வர மாட்டேங்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளான்ட். இதோடைய லீஃப் லீஃப் காமிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா என்ஜாய் மணி பிளான்ட் இருக்கும். அது மேபி உங்களுக்கு பிக்சர் நான் ஷேர் பண்ணுறேன். என்கிட்ட இருக்குது, நான் அந்த பிக்சர் ஷேர் பண்ணுறேன். அதுவும் இதுவும் பார்க்குறதுக்கு சிமிலராக இருக்கும். பார்க்குறதுக்கு மீன்ஸ் அந்த வேரிகேஷன் இருக்குல்ல, இங்கே லைட்டாக இருக்குது, இங்கே டார்க்காக இருக்குது, இதே மாதிரி தான் அதில் வேரிகேஷன் இருக்கும். பட் இந்த லைட்டாக இருக்கிற இடத்துல ஒயிட்டாகவும் இந்த க்ரீன் இன்னும் டார்க்காகவும் இருக்கும். அதுதான் அதோட வேரிகேஷன். இது எப்படின்னா க்ரீன், இது லைட் க்ரீன் டார்க் க்ரீன் இருக்கும். இன்னும் இது சன்லைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும். இந்த லைட்டில் எப்படி தெரியுது அந்தளவுக்கு எனக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல வேரிகேஷன். இது அவ்வளோ அழகான வேரிகேஷன் இருக்கும் இதில். ஆக்சுவலி நான் இப்போ எதுக்கு இந்த பிளான்ட் எடுத்து வச்சுருக்கேன்னா, இதை நான் சாப் பண்ணலான் இருக்கேன். இந்த லாங்கஸ்ட் வெயின் பிரான்ச் நான் சாப் பண்ணிவிட்டு, இது இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் பெரிய பிளான்ட் தான். இங்கே பிளேஸ் பண்ணலான் இருக்கேன். ஆக்சுவலி நான் இந்த பிக்சர் ஏதோ ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது புஷ்ஷியாக இருந்தது. இதை நான் என்ன பண்ணேன்னா, இந்த பிக்கர் பாட்டுக்கு இதை மூவ் பண்ணேன். அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சைடில் இருக்க பிளான்ட்டுடைய மெயின் ரூட்டை நான் ப்ராப்பராக பிளான் பண்ணாமல் மிஸ் பண்ணியிருக்கேன். அது இது ரொம்ப ரொம்ப சேட் ஆயிடுச்சு. இப்படி ரொம்ப டல்லாகிடுச்சு பிளான்ட். அதனால நான் அதை ஃபுல்லாக எடுத்துட்டேன், கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ஃபியூ பிரான்ச்சஸ் கூட நான் லூஸ் பண்ணிட்டேன், அது செத்து போச்சு. ஆக்சுவலி இதுலேருந்து சாப் பண்ணி இங்கே பிளான்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். இப்போ இது இப்படி எம்டியாக பார்க்குறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் அவ்வளோ ஃபுல்லராக இருக்கும், இது புஷ்ஷியாக இருக்கும். இதை அதனால் இங்கே பிளான்ட் பண்ணலான்னு இருக்கேன். சும்மா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சா வளருமான்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வளரும். மணி பிளான்ட்டோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். நீங்கள் எங்கே வச்சாலும் இது வளர்ந்து வந்துடும். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இதை சாப் பண்ணுவேன். இன்னொன்று, எஸ்பெஷலி இந்த பிளான்ட் பயங்கர யூனிக். எப்படின்னா, இது ரொம்ப சீக்கிரமாக வளரும் இந்த பிளான்ட்டு. பிலீவ் மீ, இங்கே இருக்குல்ல ஒரு இந்த மாதிரி இருக்கா, இதை விட சின்னதாக தான் இந்த பிளான்ட்டை நான் வச்சேன். இது ஆனால் மெயின் சன்லைட்டில் இருக்குது, அதுவும் ஒரு விஷயமா இருக்கலாம். பட் கம்பேரிட்டிவ்லி நான் என்கிட்ட நிறைய மணி பிளான்ட் வெரைட்டிஸ் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கம்பேரிட்டிவ்லி இது ரொம்ப சீக்கிரமாக வளருது. பயங்கர ஃபாஸ்ட் க்ரோவிங் பிளான்ட். இது ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்துருச்சு. இதில் இருந்து தான் கட் பண்ணி இங்கே வச்சுருந்தேன். இது ஃபுல்லாக வச்சுருந்தேன் ஆக்சுவலி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கே தெரியும் என்னாச்சுன்னு. ஸோ இது ரொம்ப சீக்கிரமாக வளர்கிற பிளான்ட். இதை பற்றி நீங்கள் கேர் பண்ணிக்கவே அவசியம் கிடையாது. ஸோ ஆக்சுவலி இந்த தண்ணி தரணும், கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. ஸோ நான் அதை தான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த பிளான்ட் நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க. இது ரொம்ப ஈஸி க்ரோவிங் பிளான்ட். ஸோ தண்ணியில் போட்டாலும் ரொம்ப ஈஸி. தண்ணியில் போடணுன்னு தான் ஞாபகம் வருது. ஆக்சுவலி என்கிட்ட தண்ணியில் போட்டு நான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் வச்சுருக்கேன். இதில் நான் வச்சுருக்கேன் தண்ணியில். இது நல்லா வளருது, தெரியுதா? இது நல்லா வளர்ந்துருச்சு, பெருசாக வளர்ந்துருச்சு. குட்டியாக வச்சது நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. இதை நான் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தண்ணியிலே தாராளமாக நீங்கள் போடலாம். நான் மெயினாக சொல்லணும்னு நினச்சது அதுதான். இது ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோவிங் பிளான்ட். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளருது அப்படி. கண்டிப்பாக இந்த பிளான்ட் கிடச்சா வாங்குங்க. நான் இதை கட் பண்ண போகிறேன். எங்கே கட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்னதாக ஒரு லீஃப் வருது. சாரி,
பார்த்தீங்கன்னா தெரியுதா அந்த குட்டியாக வருதா? இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இதில் கட் பண்ணலான்ட்டு இருக்கேன். பிகாஸ் இதை கட் பண்ணோன்னா அது வளர்ந்துட்டு போட்டும் எங்கேயோ இருக்குது. ஸோ இந்த இடத்துல கட் பண்ணிக்கலான்னு யோசிச்சேன். இவ்வளோ கட் பண்ணிட்டு நம்ம பிளான் பண்ணலாம். கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பிளான்ட் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நான் கட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து அப்படியே நம்ம இதில் பிளான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கொஞ்சம் புஷ்ஷியாக இருக்கும். பிளான் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இது வந்து யூஸ்வலாக நான் இந்த லாஸ்ட் லீஃப் வந்து நான் எடுத்துகிட்டு தான் இதை பிளான் பண்ணுவேன். ஆனால் இப்போது வந்து கீழே வரைக்கும் ஃபுல்லராக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுது. அதனால் இந்த லீஃபோடவே நம்ம பிளான் பண்ண போகிறோம். இங்கே வந்து ரூட் இருக்கா, ஏரியல் ரூட் இருக்கா, இது ஓகே. இதில் வந்து நமக்கு ரூட்ஸ் வந்துடும். இது பிளான் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி லைட்டாக பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே வந்து கொஞ்சம் கட்டிடலாம். என்கிட்ட இந்த சின்ன ஒரு காப்பர் இது மாதிரி இருக்கும். இது லாஸ்ட்டாக இருந்த பிளான்ட்டை கட்டியிருந்தது. இதை வச்சு நான் இதை இதை வந்து கட்டு இல்லை, இதை வந்து ட்ரை பண்ணிடலாம். ஓகே, டன். இது வந்து பிளான் பண்ணியாச்சு. இங்கே ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இப்போ இப்படி தான் இருக்கு. இதை வந்து நம்ம இதோட இடத்துல வச்சிடலாம். நான் அப்புறமா கொஞ்சமாக வாட்டர் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு இது ஓகே, பட் இன்னும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அது எந்த அளவுக்கு க்ரோ ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இதில் மேபி வேறு ஏதாவது பிளான்ட் வைக்கிறதாவோ இல்லைன்னா இதவே வந்து இந்த மாதிரி ரிங் மாதிரி செஞ்சுருக்கேன்ல, இங்கே ரிங் மாதிரி இருக்கா, அந்த மாதிரி இதில் ஒன்று வச்சு இந்த பிளான்ட்டே உள்ளே வைக்கலாமா அப்படின்றது திங்க் பண்ணும். ஓகே தான், இந்த மாதிரி தூரமாக இருந்து பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஓகே, லெட் இட் பி. அது அப்படி இருந்துட்டு ஐ ஹோப் இட் க்ரோஸ் வெல். ரீசெண்டாக இப்போது வெக்கேஷன் போயிட்டு வந்தேன். ஒரு 1 வீக் வெக்கேஷன் போயிட்டு வந்தேன். அதில் நிறைய பிளான்ஸ் வந்து வாடிருச்சு. ஸோ எஸ்பெஷலி ஸ்பைடர் பிளான்ட் வந்து பயங்கரமாக வாடிருச்சு. நான் அதை எடுத்து உள்ளே வைக்க மறந்துட்டேன். நான் அதை காமிக்கிறேன். ஸ்பைடர் பிளான்ட் என்ன இது தெரியுதா? இது எவ்வளோ பெரிய பிளான்ட்டாக இருந்தது. என்னோட ஸ்பைடர் பிளான்ட் வீடியோ இருக்குது, நான் அது வந்து ஷேர் பண்ணுறேன், டேக் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு தெரியும். இது வந்து அந்த பேபிஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். எக்ஸப்ட் திஸ், இந்த ஒரே ஒன்று தவிர எல்லாம் வாடிடுச்சு ஃபுல்லாக. அது பார்க்கவே கொடூரமாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆக்சுவலி. இந்த பிளான்ட் இங்கே தான் வச்சுருப்பேன் வெளியில். இங்கே ரொம்ப சவுண்டாக இருக்கும். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன்ல, என்ஜாய் மணி பிளான்ட் வந்து இப்போது நான் காமிச்ச பிளான்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு. இதுதான் அது. உங்களுக்கு இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும்னு காமிக்கிறேன். இது பார்த்தீங்களா, இது வந்து ஒயிட் அப்புறம் க்ரீன் இருக்கா, அதில் வந்து டார்க் க்ரீன் லைட் க்ரீன் இருக்கும். இது வந்து இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பிளான்ட். ஆக்சுவலி இதை நான் வந்து பாத்ரூமில் ஹேங் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் நான் பிளான்ஸ் வச்சுட்டே இருப்பேன் வீட்டில். ஸோ ஓகே, உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் இதை காமிக்கலான்னு வந்தேன். ஸோ இந்த வீடியோ இங்கேயே நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். லெட்ஸ் ஹோப் இந்த பிளான்ட் நல்லா வளரும்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். Happy planting.